சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பெருமாள் கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதலில் இந்த கோவிலின் தல வரலாறை பற்றி பார்ப்போம். சுசர்மா என்னும் பக்தன் தனது மனைவியுடன் புத்திர பாக்கியம் வேண்டி திருப்பதி யாத்திரை மேற்கொண்டான். யாத்திரையின் போது காவிரி கரையில் தங்கியிருந்தான். அப்போது நாரதர் கனவில் தோன்றி, திருமக்கூடலூர் கூடுதுறைக்கு செல்லுங்கள், அங்கு உங்களை சிலர் வரவேற்பர் என்று சொன்னதைத் தொடர்ந்து அங்கும் அவர்கள் சென்றனர். அங்கு நிறைய தச்சர்கள் இருந்தனர். அவர்கள் சுசர்மாவை வரவேற்று கல் வேலை நடக்கும் ஒரு மலைக்கு அழைத்துச் சென்றபோது அந்த மலையில் பிரகாசமான ஒளி ஒன்று கிளம்பியது. இதனையடுத்து பாறை பிளவுண்டு பெருமாள் காட்சி தந்தாராம். கேட்ட வரத்தையும் அருளினாராம். இவ்வாறு பெருமாள் இந்த மலையில் எழுந்தருளினார். இந்த மலையானது ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் நடந்த போட்டியில் சிதறிய திருவேங்கடமலையின் ஒரு பகுதிதான் என்றும் கூறப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மலையின் பெயர் தாந்தோன்றி மலை. இது ஒரு குடவரை கோயில். செருப்பு தைக்கும் சக்கிலியர் என்ற இனத்து பெரியவர்களின் கனவில் பெருமாள் வந்து தனது வலது காலுக்கோ அல்லது இடது காலுக்கோ அல்லது 2 கால்களுக்குமோ அளவு சொல்லி அதேபோல் செய்து கொண்டு வர சொல்கிறார். அந்த இனத்து மக்கள் பெருமாளுக்கு மனதுக்கு பிடித்த அவர் சொன்ன அளவுக்கு செருப்புகளை தயாரித்து கொண்டு கோமாளி வேஷம் போட்டு கொண்டு வந்து பெருமாளுக்கு படைப்பர். இது கோவிலில் விசேஷமான ஒன்று. இதற்கு செம்மாளி சமர்ப்பணம் என்றும் பெயர். இதில் இன்னும் ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்தர்கிட்ட ஒரு கால் செருப்பையும் இன்னொரு பக்தர் கையில இன்னொரு கால் செருப்பையும் அவர் கனவில் வந்து சொல்வாராம். ஒருவர் அந்த கோவிலுக்கு போய் சமர்ப்பணம் செய்யும் போது இன்னொருவர் இன்னொரு செருப்பையும் எடுத்து வந்து சமர்ப்பணம் செய்வாராம். இது இந்த கோவிலில் நடக்கிற ஒரு மர்மமான விஷயமாவே இருக்கிறது. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் நடந்த போட்டிதான் என்ன, அதனையும் இப்ப பார்ப்போம். ஒரு சமயம் திருப்பார்கடலில் திருமாலும் லக்ஷ்மி தேவியும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தனர். வாசலின் வெளியே ஆதிசேஷன் காவலிருந்தார். அப்போது வாயு பகவான் இறைவனை சேவிக்க உள்ளே நுழைய முயன்றார். ஆதிசேஷனோ வாயு பகவானை தடுத்து நிறுத்தினார். அதனால் இருவருக்கும் பெரிய சண்டை மூண்டது. இருவரிடமும் சமரசம் செய்து வைத்த பெருமாள் இருவருக்கும் ஒரு போட்டியை வைத்தார். ஆதிசேஷன் திருவேங்கடமலையை தனது உடலால் அழுத்தி பிடித்து கொள்ள வேண்டும். வாயு தேவன் அதை தனது பலத்தால் அசைத்து பிடுங்க வேண்டும். இதுதான் போட்டி. ஆதிசேஷன் மலையை தனது உடலால் சுற்றி இறுக அழுத்தி கொண்டார். வாயு பகவான் அதை பெயர்த்தெடுக்க முயன்றாள். ஆனால் வெற்றி கிட்டவில்லை. கோபம் கொண்ட வாயு பகவான் தனது முழு பலத்தையும் கொண்டு பெரும் புயலாக வீசிய போது மலை சிதறுண்டு நாலா பக்கமும் விழுந்தன. அவ்வாறு சிதறி விழுந்த ஒரு பகுதியே இந்த தாந்தோன்றி மலை பகுதியாகும். இந்த கோவிலுக்கு இன்னொரு கதையும் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனையும் நாம் பார்ப்போம். கரூரை தலைநகராக கொண்டு 3ஆம் குலோத்துங்க சோழன் ஆட்சி செய்து வந்தான். அவனது ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் டங்கனாச்சாரி என்பவர் வசித்து வந்தார். இவர் அரசவையில் சிறந்த சிற்பியாகவும் சைவ பற்றாளராகவும் திகழ்ந்தார். அவரது மனைவி சுந்தராம்பிகை. இந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத குறை வாட்டியது. ஒரு நாள் சுந்தராம்பிகை தனது வீட்டில் தனியாக இருந்தாள். அப்போது தெருவில் கோவிந்தா கோவிந்தா என்னும் சப்தம் கேட்டது. அவள் ஓடோடி வந்து தெருவை பார்த்தாள். அப்போது ஒரு கூட்டம் கோவிந்தா கோவிந்தா என்று உரக்க கத்திக்கொண்டே சென்றது. அந்த கூட்டத்தின் நடுவில் மஞ்சள் ஆடை அணிந்து மார்பில் துளசி மாலையுடன் நெற்றியில் திருநாமத்துடன் 5 வயது சிறுவன் ஒருவன் தென்பட்டான். கூட்டத்தில் ஒரு பெண்மணியிடம் இது குறித்து சுந்தராம்பிகை விசாரித்தாள். அதற்கு அந்த பெண்மணி, அந்த சிறுவன் எனது மகன்தான். எனக்கு புத்திர பாகியம் இல்லாமல் இருந்தது. திருப்பதி வெங்கடேசனை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டோம். குழந்தை பிறந்தது. 5வது வயதில் குழந்தையையும் அழைத்து கொண்டு பெருமாளின் சன்னதிக்கு வந்து காணிக்கை செலுத்துவதாக வேண்டியிருந்தோம். அதை நிறைவேற்றவே இப்போது திருப்பதி செல்கின்றோம் என்றாள். இதனை கேட்ட சுந்தராம்பிகை தானும் திருப்பதி வெங்கடாச்சலபதியை வேண்டி அதே பிரார்த்தனையை செய்து கொண்டாள். வெங்கடாச்சலபதியும் அருள் புரிந்தார். சுந்தராம்பிகைக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு குண்டலாச்சாரி என்று பெயரிட்டாள். குழந்தைக்கு 5 வயதானது. பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டிய காலம். இதுவரை கணவரிடம் பிரார்த்தனை பற்றி எதுவும் கூறவில்லை. தற்போது தைரியத்தை வளர்த்து கொண்டு கூறினாள் சுந்தராம்பிகை.
கோபத்தில் கொந்தளித்தார் டங்கனாச்சாரி. சிவபெருமானை தவிர உலகில் வேறு தெய்வம் இல்லை, நான் திருப்பதிக்கு போக மாட்டேன், உன்னையும் போக விடமாட்டேன் என்று எச்சரித்துவிட்டு வெளியில் சென்று விட்டார். சுந்தராம்பிகையோ மனம் வருந்தி கண்ணீர் வடித்தாள். குண்டலாச்சாரி தனது தாய் அழுவதைக் கண்டு ஏமா அழுகிறாய் என்று கேட்டான். தனது இக்கட்டான நிலையை தனது மகனிடம் சுந்தராம்பிகை கூறினாள். அதை கேட்ட குண்டலாச்சாரி, அம்மா நீ அழாதே, திருப்பதி சீனிவாச பெருமாளை நமது ஊரிலேயே மலைக்குன்றுக்கு வரவழைக்கிறேன், நாம் பிரார்த்தனையை இங்கேயே நிறைவேற்றலாம் என்று கூறினான். மகனோட விளையாட்டு பேச்சை கேட்டு தாய்க்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. அன்று இரவு எல்லோரும் தூங்கியவுடன் குண்டலாச்சாரி தனது தந்தை வைத்திருந்த சிற்பம் செதுக்குவதற்கான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மலைக்கு சென்றான். மலையின் மீது ஆலயம் எழுப்ப அடி அளந்து கொண்டிருந்தான். அப்போது சந்நியாசி ஒருவர் அவன் முன் தோன்றி, குழந்தாய், இங்கு வந்து என்ன செய்கிறாய் என்று கேட்டார். குண்டலாச்சாரி, நான் இங்கே கோவில் அமைத்து திருப்பதி சீனிவாச பெருமாளை அழைக்கப் போகிறேன் என்று கூறினான். இதனை கேட்ட சந்நியாசி, உன்னால் இக்காரியம் முடியக்கூடியதல்ல, என்னிடம் ஆட்கள் அதிகம் இருக்கிறார்கள், அவர்களை வைத்து கோவில் அமைத்து விடலாம், நீ நாளைக்கு இங்கே வா என்று கூறினார். குண்டலாச்சாரி வீட்டிற்கு திரும்பி உறங்கினான். எப்போதும் போல் தங்கனாச்சாரி அதிகாலையில் எழுந்து மலைப்பக்கம் சென்றார். அங்கு ஒரு கோவில் இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். ஒரே நாளில் கோவில் அமைப்பது என்பது மன்னனை தவிர வேறு யாரால் முடியும்? மன்னன் என்னிடம் சொல்லாமல் இக்கோவிலை கட்டிவிட்டாரே என்று வருந்தினார். காலை விடிந்ததும் அரசவைக்கு சென்று கோவில் அமைக்கப்பட்டிருப்பதை பற்றி கேட்டார். மன்னனுக்கு வியப்பு. மலைக்கு சென்று பார்த்தான். தனக்கே தெரியாமல் விஷ்ணு ஆலயம் கட்டியவரை கண்டுபிடித்து தண்டிப்பதாக கூறிவிட்டு சென்றார். டங்கனாச்சாரியோ கடும் கோபத்தில் இருந்தார். அன்று இரவு மலைக்கு சென்றார். கோவில் கட்டியவர்கள் எப்படியும் வருவார்கள் என்பதால் அங்கு பதுங்கியிருந்தார். அப்போது குண்டலாச்சாரி ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கோவில் வாசலில் நுழைந்தான். இருட்டில் யாரென்று அறியாமல் சிறுவனை வாளால் வெட்டி வீழ்த்தினார். அதன் பிறகு யாரும் இல்லாததால் வீட்டிற்கு வந்து உறங்கினார். மறுநாள் காலையில் தன் மகனை காணாது சுந்தராம்பிகை துடித்தாள். இதற்கிடையில் அந்த ஊர் மக்கள் குண்டலாச்சாரி தலை துண்டுட்டு கிடப்பதை பார்த்து அவனை தூக்கி வந்தனர். பெற்றோர் கதறி அழுதனர். அப்போது அங்கு ஒரு சந்நியாசி தோன்றினார். அவர் டங்கனாச்சாரியை பார்த்து, கொஞ்சம் துளசி இலையை பறித்து கொண்டு வா, உன் மகனை பிழைக்க வைக்கிறேன் என்று கூறினார். அரைமனதுடன் துளசியை பறித்து கொண்டு வந்தானாம். அதை வாங்கிய சந்நியாசி குண்டலாச்சாரியின் தலையையும் உடலையும் சேர்த்து வைத்து கழுத்து பகுதியில் துளசி சாற்றை பிழிந்து ஊற்றினார். உடனே குண்டலாச்சாரி உயிர் பெற்றெழுந்தான். அதனை கண்டோர் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். பெருமாளின் பெருமையை போற்றி புகழ்ந்தனர். சுந்தராம்பிகை அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தனது மகனுக்கு உயிர் கொடுத்த சந்நியாசியின் பாதங்களில் விழுந்து வணங்கினாள். கோவில் கட்டப்பட்ட நிகழ்ச்சியையும் தான் வெட்டப்பட்ட நிகழ்ச்சியையும் குண்டலாச்சாரி தனது பெற்றோர் முன்னிலையில் எடுத்து கூறினான். அதனை கேட்டு அனைவரும் மகிழ்ந்தனர். சிறுவன், அவனது பெற்றோர், மன்னன் உட்பட பலரும் சந்நியாசியுடன் மலையேறி சென்றனர். ஆனால் மலை மீது சென்றவுடன் சந்நியாசி மறைந்துவிட்டார். குகைக்கு நடுவே பகவான் திருப்பதி வெங்கடாச்சலபதி காட்சி தந்ததைக் கண்டு அனைவரும் வணங்கி போது ஒரு அசரீரி ஒலித்தது. இந்த சிறுவன் என் மீது கொண்டிருந்த அளவற்ற நம்பிக்கையை கண்டு மகிழ்ந்ததால் நான் இங்கேயே காட்சியளிக்கிறேன். இனி நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை இங்கேயே சொல்லுங்கள், நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த அசரீரி ஒலித்தது. திருப்பதி பெருமாளே இங்கு வந்து காட்சி தந்ததால இந்த கோவிலை தென் திருப்பதி என்றே பக்தர்கள் சொல்றாங்க. இந்த பெருமாளை குலதெய்வமா கொண்டவங்க திருப்பதிக்கு தானாக காசு செலவு செய்து போகுவது கடினமாகும். அதாவது தாந்தோன்றிமலை பெருமாள் அவர்களை திருப்பதி செல்ல விடமாட்டாராம். யாராச்சும் அவங்கள கூட்டிட்டு போனாதான் திருப்பதியை போய் பார்க்க முடியுமாம். இந்த கோவில்ல இருக்கிற பெருமாளுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. பெருமாள் தலைகுனிந்தவாறு இருப்பார். அவர் எதுக்காக தலை குனிஞ்சார் அதனையும் பார்க்கலாம். ஒரு முறை இந்த கோவிலில் பூஜை செஞ்சிட்டு இருந்தவருக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால அவர் பையனை அனுப்பி பூஜை செய்ய சொல்லியிருக்கார். அந்த குட்டி குழந்தையும் வந்து பூஜை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அந்த குட்டி சிறுவனால அபிஷேகமோ பூ மாலையோ சாற்ற முடியவில்லை. ஏன்னா பெருமாள் ரொம்ப உயரமா இருக்காரு. இதனால ரொம்ப மனமுடைஞ்சு போன அந்த குழந்தை அங்கேயே உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிடுறானாம். உடனே அங்க பெருமாள் அந்த சிறுவனுக்காக தலையை குனிந்து அந்த சிறுவனை போட வைத்திருந்த பூமாலையை ஏற்றுக்கொள்கிறார். இப்படிதான் ஆந்தோன்றிமலை பெருமாள்
தலைகுனிந்து காட்சியளிக்கிறாராம். இந்த கோவிலில் புரட்டாசி பிரம்மோற்சவம் நிகழ்ச்சி ரொம்பவும் விமர்சையாக நடைபெறுது. புரட்டாசி மாதம் அமாவாசை முடிந்த மறுநாள் இந்த கோவிலில் கொடியேற்றத்தோடு பிரம்மோற்சவ விழா துவங்குகிறது. இந்த திருவிழாவின் 7வது நாள் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெறுது. திருவோண நட்சத்திரத்தில் திருத்தேர் விழாவும் கொண்டாடப்படுகிறது. மறுநாள் அமராவதி நதிக்கரையில் சுவாமிக்கு தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா விடையாற்றி உற்சவம் என்று சொல்லக்கூடிய பூப்பல்லக்கு, முத்து பல்லக்கு போன்ற விசேஷமான வாகனங்களில் 10 நாட்கள் சுவாமி வலம் வருவார். திருவிழாவின் இறுதி நாளன்று சுவாமிக்கு பலவிதமான புஷ்பங்களை கொண்டு புஷ்பயாக அர்ச்சனை செய்யப்பட்டு திருவிழா நிறைவு பெறுமாம். குறிப்பாக புரட்டாசி மாத சனிக்கிழமையில் அதிகாலையில் 3 மணிக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வருவாராம். இங்கு இருக்கும் இன்னொரு சிறப்பு வாய்ந்த விஷயம் கால்பாதம் அடித்தல். அதாவது கை கால் பிரச்சனை தீர வேண்டி இக்கோயிலுக்கு வந்து வழிபடும் பக்தர்கள் தங்களோட பிரச்சனை தீர்ந்தவுடன் சுவாமிக்கு அர்ச்சனை செய்துவிட்டு பிறகு ஒரு கல்லில் தாங்கள் குணம் பெற்ற கை அல்லது காலை அக்கல்லின் மீது வைத்து கை காலின் வடிவத்தை குறித்து கொண்டு அதன் மீது அடிப்பராம். இந்த வழக்கம் நெடுங்காலமாகவே இருக்குதாம். மேலும் இந்த கோவிலுக்கு வந்து திருமணம் வரம் வேண்டியவர்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடத்தி வைக்கின்றனர். திருப்பதி போலவே இங்கேயும் தாயாருக்குன்னு தனி சன்னதி கிடையாது. இத்தனை சிறப்புகள் நிறைந்த இந்த கோவிலானது கரூரிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருப்பதிக்கு சென்று தரிசிக்க முடியாதவர்களும் வயதானவர்களும் தாந்தோன்றி மலையில் உள்ள பெருமாளை தரிசனம் செய்யலாம் என்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும். பெருமாள் தானாக தோன்றியதால் இக்கோவில் தாந்தோன்றி மலை என்று அழைக்கப்பெற்றது. இத்தனை சிறப்புகள் நிறைந்த இந்த கோவில் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். இந்த கோவிலோட லொகேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதனையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த கோவிலை சென்றடையலாம். கரூரிலிருந்து நிறைய பேருந்து வசதியும் இருக்கிறது. இத்தனை சிறப்பு வாய்ந்த அருள்மிகு கல்யாண வெங்கட்ராம பெருமாள் தாந்தோன்றி மலை கோவிலுக்கு நீங்கள் ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக பதிவுகளை நீங்கள் உடனே பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.